ஹாய் குழந்தைகளே, ஸ்டோரி க்ளோரிக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்கே நாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதைகளும் சூப்பராக புதிய விஷயங்களும் கற்றுக்கலாம். இன்று நாம் ஒரு அழகான பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை கதையை பார்க்கலாம். வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான பசுமையான தோட்டம். அங்கே பெல்லா அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான பட்டாம்பூச்சி இருந்தது. அது மலரிலிருந்து மலருக்கு பறந்து விளையாடும், சூரிய ஒளியில் நடனமாடும். ஒரு நாள் பெல்லாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. பெல்லா ஒரு பச்சை இலை மீது அமர்ந்து சின்ன சின்ன முட்டைகள் வைத்தது. இவ்வளவு சின்னதா என்று ஒரு பூச்சி கேட்டது. பெல்லா சிரித்து சொன்னது, இதுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை இருக்கு. சில நாட்கள் கழிச்சு கிரக் கிரக் ஒரு குட்டி புழு வெளியே வந்தது. எனக்கு ரொம்ப பசி. அது இலைகளை சாப்பிட ஆரம்பிச்சது. மஞ்ச் மஞ்ச் மஞ்ச். அந்த புழு நாள் முழுக்க சாப்பிடும். இன்னும் சாப்பாடு வேண்டும்னு இருக்கும். சாப்பிட சாப்பிட அது பெரியதா ஆகும். அதோட தோலையும் பல முறை மாத்திக்கிட்டு வளருது. ஒரு நாள் அந்த புழு சொன்னது, இப்போ நான் ஓய்வு எடுக்கணும். அது ஒரு பாதுகாப்பான இடம் பார்த்து தன்னாலே ஒரு கூடு கட்டிக்கிட்டு உள்ளே போயிருக்கும். இதுதான் என் பூச்சிக்கூடு. வெளியில் அது அமைதியாக இருக்கும், ஆனால் உள்ளே பெரிய மேஜிக் நடக்குது. அது மெதுவாக பட்டாம்பூச்சியாக மாறுது. சில நாளைக்கு அப்புறம் அந்த கூடு திறக்கும். அதில் இருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி வெளியே வரும். முதலில் அதோட சிறகுகள் மென்மையாக இருக்கும். சிறிது நேரத்தில் அதன் சிறகுகள் வலுவாகி நான் பறக்க முடியும் அப்படின்னு சந்தோஷப்படுது. அது வானத்துல உயரமாக பறக்க ஆரம்பிக்குது. பெல்லா மலர்களிலிருந்து தேன் குடிக்கும். பிறகு மீண்டும் முட்டை வச்சு அதே கதை மறுபடியும் ஆரம்பிக்குது. பாருங்க குழந்தைகளே, சின்ன முட்டையிலிருந்து அழகான பட்டாம்பூச்சி வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டோரி க்ளோரியில் மீண்டும் சந்திப்போம்.